உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில ராகு இருக்காரு, 2ஆம் இடத்துல சனி இருக்காரு, அதே போல 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் பலவிதமான வழிகளில் இருந்தா கூட சில விஷயங்கள்லாம் நம்ம செய்து சாதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப அந்த லாபஸ்தானத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய முக்கியமான வேலைகள், அதாவது வேலை மாற்றம், இடம் மாற்றம், அது மாதிரி தொழிலில் ஒரு வளர்ச்சி, தொழிலில் ஒரு லாபம், தொழிலில் உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக உங்கள் கடன் நிவர்த்தி ஆகிறது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. சில குழப்பங்கள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை செய்யலாமா இதை செய்யலாமா, மனசு அலைப்பாயும். சில விஷயங்கள் செய்யும்போது சில தடங்கள் வரும், முயற்சிகள் தடை ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேலையில் ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண ஏற்பாடுகள் நடைபெறக்கூடிய மாதமா இருக்கும். திருமணமே நடக்கல, திருமணமே வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு, என் பொண்ணுக்கு 30 வயசாகுது, 35 வயசாகுது, என் பையனுக்கு 40 வயசாயிடுச்சு, இன்னும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா தை மாசத்துல திருமணமே நடந்தே தீரும். அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது மாதிரி திருமணமாய் விவாகரத்து பெற்றவர்களுக்கு 2ஆம் திருமணம் ஏற்படுவதற்கான மாதமா இருக்கு, அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல இந்த கும்பராசி என்பதற்கு ஏதாவது ஒரு வகையில பண வரவுகள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதான் ரொம்ப விசேஷம். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாசம் ஏதாவது பணம் வருது அப்படின்னா அதை திருப்பி தொழிலையோ வேற எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுடைய நீண்ட கால பிரச்சனையான கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பணம் வந்தா கூட கடன் கட்டுறதுக்கு வழியை பாருங்க, அதுவுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வேற ஏதாவது வாங்கி ஏதாவது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனா இந்த மாதம் நீங்க கடன் கட்டினீங்கன்னா உங்களுடைய கடன் அளவு குறையும், அதுதான் ரொம்ப விசேஷம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க கும்பராசி என்பவர்கள் எல்லாருமே சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. சிவனை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ, முக்கியமா பக்கத்துல கூடிய சிவாலயங்களுக்கு போய் காலையில 7 மணிக்குள்ள ஒரு 5 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க மன குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும், நினைச்ச விஷயங்களை சாதிக்கலாம்.
வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வெளியூரில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக திடீர் யோகமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டம்னா உடனே லாட்ரி விழுந்துருமா சார், எனக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருமா சார், அது மாதிரி கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை லாபம் அதிகமாக கிடைக்கும். அது நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, புதிய வாய்ப்புகள் வரும். அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசி என்பதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் லாட்ரி யோகம் தான். ஏன்னா அவ்வளோ குழப்பத்தில் அவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பயங்கரமான பிரச்சனையில் இருக்காங்க. நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் ஒரே வீட்டில் இருந்து கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த நிலை மாறும். மனைவியால் கணவருக்கு லாபம் உண்டு, கணவரால் மனைவிக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். அதனால் என்ன பண்ணுங்க, உங்கள் மனைவி ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அதை ட்ரை பண்ணலாம். கணவர் ஏதாவது வேலை இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணான்னா அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மனைவியை தொழிலில் சேர்த்துட்டு கணவரை தொழிலில் சேர்த்துட்டு அடுத்த நிலைக்கு, அதாவது வேலை தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. புதுசாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். அதன் மூலமாக லாபங்கள் வரும், அதன் மூலமாக பண வரவு வரும். அதே மாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்யக்கூடிய நேரம். ஆனால் என்னென்னா இது மட்டும் முயற்சி செய்யும்போது அது லீகலாக இருக்கணும். பணம் தேவையில்லாமல் யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்து ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு கடன் நிவர்த்தியாகும், பிரச்சனைகள் குறையும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆண்களுக்கு பெண்களால், பெண்களுக்கு ஆண்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகிறது.